நாட்டு வீரத்தமிழச்சின் பணிவான வணக்கங்கள். கேப்டன் அண்ணாவுக்காக என் இதய காணிக்கையை உங்கள் முன்பு சமர்ப்பிக்கிறேன். பார்த்து மகிழ்ந்து லைக் செய்து, ஷேர் செய்து, கமெண்ட் செய்து அவர் புகழை பரப்புங்கள். தாய் தகப்பனை மதிக்காதவன், தாய் தந்தையை நலம் விசாரிப்பவர்களே வெறுப்பவன் நீ. அண்ணாவின் தாரத்தையும் பிள்ளைகளையும் விமர்சிக்க நீ யாருடா? சிவான்ற மனுஷன், நல்ல மனுஷனுக்கு பிள்ளையா பிறந்ததை தவிர அந்நியாரை விமர்சிக்க உனக்கு என்ன தகுதி இருக்குது? அதிமுகவே அடையாளத்தில் இல்லைங்கிற, ஒவ்வொரு கட்சியும் நீ விமர்சிக்கிற. நீ எந்த கட்சியில் இருக்கிற? எந்த கட்சிக்காக நீ ஆதரவாக பேசுகிற? உன் வேலை தானே. நீ உன்னை படிக்க வச்சது, உங்கள் அப்பா படிக்க வச்சது வக்கீலுக்கு தானே படிக்க வச்சாரு. படிக்க வச்சு உன் வேலையை பாரு, உன் குடும்பத்தை பாரு, உன் பொண்டாட்டி பிள்ளைகளை நல்லபடியாக பாரு. அதுக்காக நீ எதுக்கு அடுத்தவங்களெலாம் விமர்சிக்கிறதுனால உனக்கு என்ன லாபம்? என்ன கிடைக்குது சொல்லு பார்ப்போம். அண்ணா சமாதியை தேடி வர்றவங்களாம் பஜனை போடுறாங்க, கோஷ்டி போடுறாங்க. எதுக்காக வர்றாங்க? அவங்க அன்புக்காக தேடி வர்றாங்க. அவர் முகத்தை பார்த்துட்டு அன்னதானம் போடுறத சாப்பிட்டு பசியாறிட்டு அவரை வாழ்த்திட்டு வணங்கிட்டு போகிறாங்க. இது உனக்கு எதுக்குமே உனக்கு தகுதி இல்லாதது. இந்த வார்த்தையெல்லாம் நீ பேச வேண்டிய தகுதியே உனக்கு கிடையாது. ஒரு 5000 பேருக்கு மாதம் நீ ஒரே ஒரு மாதம் போட்டுப்பார் பார்ப்போம். சாப்பாடு அன்னதானம் போட்டுப்பார். உன்னால் முடியுதான்னு பார்ப்போம். அது இல்லாமல் அவன்கிட்ட அந்த 5000 பேருக்கு நீ சாப்பாடு செஞ்சு போட்டால் கூட அவன்கிட்ட யார் சாப்பிட்றாங்கன்னு பார்ப்போம். உன்னை தேடி யார் அன்னதானம் வாங்குறாங்கன்னு பார்ப்போம். ஒரு நாய் கூட உன்னங்கிட்ட சாப்பிடாது. உனக்கு இதெல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு அலையிற? இதெல்லாம் உனக்கு தகுதியே இல்லை. அவங்கள விமர்சிக்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது? ஏன் அவங்கள சும்மா நோண்டிட்டு விமர்சிக்கிற? ஊடகங்களெல்லாம் பைத்தியக்கார மாதிரி வச்சு அவங்கள பற்றி குறை சொல்லிட்டு புலம்புற. தேமுதிகங்கிறது ஒரு பெரிய ஆலமரம், ஒரு இரும்பு கோட்டை. அண்ணா ஏற்றி வச்சது. அது வெட்டி முரசு. அதை கொட்டிக்கிட்டு இப்போ பாரு, தமிழகம் பூரா வெட்டி அடைஞ்சி வருவாங்க, வெட்டி கொடி நட்டிட்டு வருவாங்க. சேர்ந்த கூட்டம் அவரை தெய்வமாக மதிச்சுக்கிட்டு ஆலயத்தை போய் அவர் முகத்தை பார்த்து அவருக்கு பூ காணிக்கையாக செலுத்தி திருநாறு பூசி அவர் முகத்தை பார்த்து அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க மக்கள். பஜனை பாடுறாங்கன்னா எதுக்கு? தெய்வத்துக்கு தான் பஜனை பாடுவாங்க. ஒரு கோயிலில் பாடுறாங்கன்னா அது பஜனை எதுக்கு பாடுறாங்க? தெய்வத்துக்கு தான் பாடுவாங்க. மனுஷங்களுக்கெல்லாம் இப்போ யாருமே பாட மாட்டாங்க. நல்ல மனுஷங்களை மதிப்பாங்க. அவங்க நல்ல மனுஷங்களுக்கு துணை போகிறவங்களுக்கும் நல்லது செய்கிறவங்களுக்கு துணை போகிறவங்களையும் மனுஷனாக மதிப்பாங்க. மற்றபடியெல்லாம் நீ உன்ன மாதிரி குறை கூடுற ஈனப்பறவைங்களெல்லாம் யாருமே மதிக்க மாட்டாங்க. நீ பேசுகிறது யார் கேட்குறாங்க? ஏதோ ஊடக ஊதாரிய சில பேர் உனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறவங்க தான் உன்னோட இதெல்லாம் பேட்டி கண்டு உன்னெல்லாம் போடுவாங்க. இல்லாட்டா யாருமே போட மாட்டாங்க. நீ எல்லாத்தையும் பற்றி பேசுகிறீல்ல, உன் ஃபோன் நம்பரை மாற்றாமல் உன் ஃபோன் நம்பரை சுவிட்ச் ஆஃப் பண்ணாமல் வச்சிரு. நீயே சொல்கிற, நான் ஃபோன் நம்பரை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருவேன், ஃபோன் நம்பரையே மாற்றிடுவேன்னு சொல்லிட்டு. பயப்படுற உனக்கெல்லாம் எதுக்குல அடுத்தவங்களை பற்றி விமர்சிக்கிற? பயந்தவங்களுக்கு தானே நீ. அப்போ எதுவாக இருந்தாலும் தொண்டர்கள்லாம் அவன்கிட்ட பேசுகிறாங்களா, ஃபோன் எடுத்து பேசுகிறாங்களா? அப்போ நீ பேசு. எதுக்காக நீ பேசுகிறேன்னு அவங்க கேட்குறாங்களா? அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியதானே நீ. அதை விட்டு எதுக்கு நீ தப்பாக அவங்கள பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு என்னது? அவங்க திங்கிற சோத்தில் மண்ணெளி போட்டாங்களா? அவங்க வேலையை பார்த்துட்டு தானே அவங்க வீட்டில் போய்கிட்டு இருக்கிறாங்க. எதுக்கு நீ அவங்கள பற்றி சும்மா விமர்சிச்சுக்கிட்டு இருக்கிற? அண்ணா கேப்டன் அண்ணா வலது கைக்கு தெரியாமல் இடது கைக்கு தெரியாமல் வலது கையால் எவ்வளோ வாரி கொடுத்த வள்ளல். எத்தனை கோடி கொடுத்தாருன்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட மனுஷனே அவர் குடும்பத்தையும் விமர்சிக்கிறதுக்கு நீ எதுக்கு? நீ யார்? அண்ணா சொன்ன சொல்ல காப்பாற்றிட்டு அந்நியார் அன்னதினமும் அன்னதானம் போட்டு மக்களை பசியாற்றி தாயன்போடு எல்லாத்தையும் நேசித்து அவங்கள வழி நடத்திட்டு வராங்க. அண்ணா சொன்னது எந்த பொம்பளை உன் பொண்டாட்டி நீ சொன்னதை கேட்பாளா? நீ உன் தாய் தகப்பனையும் நீ சொன்ன பேச்சு நீ கேட்காதவன் உன் பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் சொல்கிறத நீ கேட்பாங்களா என்ன? இல்லை, உன்னை குறை சொன்னால் உனக்கு வலிக்குல்ல, அடுத்தவங்களை குறை சொன்னால் அவங்களுக்கும் வலிக்குன்னு உனக்கு என்ன வேண்டாமா? ஏன் அவங்களெல்லாம் விமர்சிச்சுக்கிட்டு இருக்கிற? வாய்க்கு வந்தபடி பேசுகிற அந்த பொம்பளைங்கிற ஒரு பெண்ணு. உன் பொண்டாட்டியும் உன் அம்மாவும் ஒரு பெண் தான், உன் பொண்டாட்டியும் ஒரு பொண்ணு தான், உன் சகோதரியும் ஒரு பொண்ணு தான், ஒரு மகளும் ஒரு பொண்ணு தான். ஏன் ஒரு பொம்பளைங்கன்னா உனக்கு அவ்வளோ இலக்காரமா? பொம்பளைங்களை மதிப்பு இல்லாமல் மரியாதை இல்லாமல் பேசுகிற நீலாம் ஒரு மனுஷனா? தெரு நாய்களின் குலைச்சல் அந்த தெருவை கடக்கிற வரைக்கும் தான். ஒரு நாய் குலைச்சிக்கிட்டே பின்னாடி திரட்டிட்டு வரும். அது அந்த தெருவை கடக்கிற வரைக்கும் தான் தெருநாய்களோட குலைச்சல். சிங்கம் நாய்களின் குலைச்சலுக்கு நாய்கள் குறைப்பதை பார்த்து சிங்கம் பயப்படுவதில்லை. அந்நியார் சிங்கம் அவங்க நீ குறைக்கிறத பார்த்தெல்லாம் ஒரு நாள் யாரும் பயப்பட மாட்டாங்க. அவங்க ஒரு கண்ணை அசைச்சா போதும்,
தேமுக தொண்டர்கள் எல்லாருமே சேர்ந்து உன்னை வேலையை முடிக்கிறதுக்கு செஞ்சுருவாங்க. ஆனால் அவங்க வேண்டாம், நமக்கு தேவையில்லை, அவன் பாட்டில் ஏதாவது பைத்தியம் மாதிரி பெரட்டிட்டு போகிறான்னு சொல்லிட்டு அவங்க பேசாமல் இருக்காங்க. அதுக்காக அவங்க பேசாமல் இருக்காங்கிறதுக்காக நீ வேணால் எது வேணாலும் தரமில்லாமல் பேசுவியா? ஊடக நாதாரிங்க எல்லாம் கமெண்ட் போடுறீங்க, இஷ்டத்துக்கு போடுறீங்க, அசிங்கமாக பேசுகிறீங்க. எவன்டா இது பண்ணாமல் இருக்கிறாங்க? ஆ அவங்க அவங்க வந்து இன்றைக்கி நல்ல கூட்டணியில் சேர்ந்துருக்காங்க. கூட்டணியில் சேராமல் இருந்துட்டு அவங்க வந்து இருந்திருந்தாங்கன்னா, அவங்க வந்து எந்த கட்சியிலையும் சேராமல் இருந்து அவங்க ஒதுங்கி ஓரமாக போய் விழுந்திருந்தா அவங்களுக்கு சந்தோஷமா? இது வந்து இரும்பு கோட்டை, அண்ணன் வெற்றி முரசு, அண்ணன் ஏற்றி வச்ச கட்சி. அண்ணன் வந்து அவர் அந்த அவர் இறந்தா கூட உயிரோட அவன் இருந்து அவர் எல்லாம் வழி நடத்துகிறாரு. தேமுக தொண்டர்களும் எல்லா மக்களும் போய் அவர் சமாதியில் போய் வணங்குறாங்க. நிறைய பேர் வீடியோ போடுறாங்க, பார்க்குறீங்களா? அங்கே போய் வேணுனது எல்லாம் நடக்குதுன்னு சொல்லி கேட்குறாங்க. பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிறதுக்கு வருவாங்க, கோயிலுக்கு மொட்டை எடுக்க வருவாங்க. எந்த கோயிலுக்கெல்லாம் போகிறாங்க மொட்டை எடுக்கிறதுக்கு? தலையில் வந்து இது இடுமுடி கட்டிட்டு வராங்க. ஒரு கடவுளாக நினைக்கிறாங்க. அதனால தான் வந்து எல்லோரும் வந்து கும்பிட்டுட்டு போகிறாங்க. பஜனை பாடுறது எதுக்கு? தெய்வத்துக்கு தான் பாடுவாங்க. அவர் புகழை பரப்புறதுக்கு, அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பசியாறிட்டு போகிறாங்க. அதை கூட நீ விமர்சிக்கிற. உனக்கு என்னடா மனுஷன்? எதுக்காகடா நீ அந்த மாதிரி பேசி தொலைக்கிற? நாய்களுக்கும் அந்நியார் பயப்பட மாட்டாங்கடா. அண்ணாவை அந்நியாரை கொண்டுட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்கிற. வழக்கு பிடிச்சி பார்த்தியா நீ? ஆஸ்பத்திரியில் போய் வழக்கு பிடிச்சி பார்த்தியா நீ? அவங்க வீட்டுக்குள்ளே என்ன நடக்குன்னு தெரிஞ்சு, உன் வீட்டுக்குள்ளே என்ன நடக்குன்னு தெரியறதுக்கு உனக்கு இது இல்லை, யோக்கியது இல்லை. அதை விட்டு போட்டு அந்நியார் என்ன செஞ்சாங்க, அவங்க என்ன செஞ்சாங்க, இவங்க என்ன செஞ்சாங்க, ஊரில் இருக்கிறவங்களாம் செஞ்சு நீ தெரிஞ்சிட்டு நீ என்னடா செய்ய போகிற? உன் வேலையை பார்த்துட்டு நீ பொழப்ப நடத்திட்டு போக வேண்டியது தானே. அவங்கவுங்க வேலை அவங்கவுங்க பார்க்குற. அவங்க தலையெழுத்து கடவுள் அவங்களுக்கு ஆட்சியில் இடத்துல உட்காந்து அவங்க ஆட்சி ஆளணுங்கிறது அவங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்குறாரு. அவங்களுக்கு படி நடக்குது. அவர் வந்து என்னமோ அவருக்கு சுதிசன்னாவுக்கு கொடுத்ததை வந்து எம்பி பதவி கொடுத்த வச்சு விமர்சிக்கிற. எல்லாம் எல்லாரையும் பற்றி கேப்டன் அண்ணா மகன்களை பற்றி விமர்சிக்கிற. அவர் வந்து ஒரு தாய் தகப்பனுக்கு, ஒரு நல்ல தாய் தகப்பனுக்கு பிள்ளைங்க பிறந்துச்சுன்னா அந்த பிள்ளைங்க தாய் தகப்பு பிள்ளைங்கன்னு சொல்லும்போது பெருமை தான்டா. நீ நல்ல தாய் தகப்பனுக்கு பிறந்தும் கூட ஊதாரி நாய் ஊரெல்லாம் விமர்சிச்சுக்கிட்டு வாயை கொடுத்துக்கிட்டு மாவு எண்ணெயும் இல்லாமல் வாயால் வடை சுட்டுக்கிட்டு இருக்கிற. இதெல்லாம் உனக்கு நல்லதா? நாய்கள்லாம் சொல்லும்போது விளக்கு பிடிச்சி நீங்கள் பார்த்தது கிடையாது. அவங்க சோத்தில் ஒன்றும் மண்ணள்ளி போடல. உன் குடும்பத்தில் வந்து எதாவது விமர்சிக்கலை. உன் குடும்பத்தை பற்றி ஏதாவது விமர்சித்தாங்களா? உன் அப்பா அம்மாவை பற்றி ஏதாவது விசாரித்தாங்களா? நீ எதுக்கு அவங்கள பற்றி விமர்சிச்சுக்கிட்டே இருக்கிற? தேவையில்லாத வார்த்தையால் அவங்கள பேசிக்கிட்டு இருக்கிற. எந்த ஊடக நாதாரிங்க எல்லாம் போடுறவங்களாம் இன்றைக்கி போடுங்க. நாளைக்கு அவங்க வந்து ஆட்சி கட்டில் உட்காந்து நம்ம மக்களுக்கு நல்லது செய்கிறது, அதை மட்டும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். மற்ற எதையுமே நீங்கள் யோசிச்சு பார்க்காதீங்க. கீழே விழுந்தானா கைகுட்டி சிரிக்க 1000 பேர் இருக்காங்க உலகத்தில். அதே போல் கீழே விழுந்தாலும் தூக்கி வர்றதுக்கு ஒரு கரங்குள் கூட கிடையாது இன்றைக்கி. அதே மாதிரி நீங்களாம் எப்படா அவங்க கீழே விழுவாங்க, எப்படா நம்ம அந்த ஓரம் கட்டி அவங்கள ஒதுக்கி தள்ளிட்டு அவங்கள பார்த்து கைகுட்டி சிரிக்கலான்னு நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அது ஒரு காலம் நடக்காது. சரியான கூட்டணியில் சேர்ந்துட்டாங்க. அவங்க நிற்கிற தொகுதியில் வெற்றி அடைவாங்க. அவங்க நிற்கிற அந்த கூட்டணி தான் வெற்றி பெறும். அந்த கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும். எல்லோரும் தான் மு.க. ஸ்டாலின் ஐயா கூட தான் நிறைய பேருக்கு நல்லது தான் செஞ்சுருக்காரு. ஆனால் இப்போதைக்கு நிறையா இந்த வந்து மது பழக்கம் எல்லாமே ஜெயலலிதாம்மா இருக்கும்போதே நிறுத்த முடிஞ்சதா? ஜெயலலிதாம்மாவே கடைகளை மூட முடிஞ்சதா? சொல்லுங்கள். எல்லாம் நீங்கள் அந்த மாதிரி குடித்து பழகிட்டீங்க. ஒன்றும் செய்ய முடியாது. அதை ஓடுற வரைக்கும் ஓடிக்கணும். அவன் தலையெழுத்து ஆண்டவன் தான் பார்க்கணும். இப்போ வந்து போதை பழக்கம் எல்லாமே கஞ்சா போதையெல்லாம் வைக்கிறது என்ன? எல்லா நாட்டுக்காரங்களும் தான் வந்து வடநாட்டுக்காரங்க எல்லாம் இங்கே நிறைய பேர் வந்துட்டானுங்க. அவங்க மூலமாக எங்கெங்கிருந்துலாம் வருது. இதெல்லாம் நான் வீட்டுக்கு வந்து கட்டுப்படுத்த முடியும். மனுஷங்க நல்லா வாழணும், அவன் உயிரோடு இருக்கணும்னா அவன் தான் வந்து மது பழக்கத்துக்கோ இந்த கெட்ட தீய பழக்கங்களுக்கோ அவங்க தான் ஆளாகாமல் அவங்கவுங்க உயிரை அவங்கவுங்க தான் காப்பாற்றிக்கணும். அரசியல்வாதிங்க எல்லாருமே வந்து வீடாக வந்து பார்த்து எல்லாருமே வந்து செய்ய முடியுமா? ஒரு சில இடத்துல வந்து நடக்கிற அக்கிரமங்களை வேணால் அவங்க தட்டி கேட்கலாம். மற்றபடியெல்லாம் வீட்டுக்கெல்லாம் வந்து அவன் குடிக்கக்கூடாது, அவன் சீரட்டு பிடிக்கக்கூடாது, அவன் பான் பராக் போடக்கூடாது, அவன் வந்து எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொன்னால் நீங்களாம் கேட்பீங்களா? நடக்கிறது நடக்க தான் செய்யும், நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அதுக்காக வந்து அவங்கள வந்து குறை சொல்லிக்கிட்டு நீ வந்து அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தான், அரசியல் ஆள்றவங்க தான் சொல்கிற.
அரசியல் ஆள்றவங்க என்ன செய்வாங்க? அவங்க முடிஞ்சத செய்வாங்க. ஒரு சிலது அவங்களால முடிஞ்சது செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் அவங்க பொறுப்பேத்துக்க முடியாது. அவன் 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 தலையெழுத்த அவன் தான் நிர்ணயிச்சுக்கணும். அவனுக்கு வந்து எதையுமே சாப்பிடக்கூடாது, நல்லது செய்யக்கூடாது, நல்லது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்களா? அவங்க பாட்டுல அவங்க வேலைய பார்த்துட்டு, அவங்க வர்றது செஞ்சுக்கிட்டு, அவங்களால முடிஞ்சத செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நாய் வளர்க்குறாங்க, குருவி வளர்க்குறாங்க, கிளி வளர்க்குறாங்க. காசு போட்டு இவ்வளோ செலவு பண்ணி எல்லாமே வாங்கி வச்சிருக்காங்கன்னா, அவங்க உயிர்கள மதிக்கிறாங்க. உறவுகள நேசிக்கிறாங்க. அந்த மிருகமா இருந்தாலும் சரி, மனுஷனா இருந்தாலும் உயிர்கள நேசிக்கிறதுனால தான், அதுங்கள வச்சு அதுங்க செய்யற சேட்டைகளெல்லாம் பார்த்து அன்போட ரசிக்கிறாங்க. நீ உன் பிள்ளைய விளையாடுறதையாவது, எல்லாத்தையும் செய்றதையாவது ரசிச்சு பார்த்துருப்பியா? ஆ? அந்த அந்த மாரி பார்த்துருந்தீன்னா தெரியும். அந்த மிருகங்கள வளர்த்து பாரு. அது எவ்வளோ சேட்டை பண்ணுது, எவ்வளோ சந்தோஷம் குடுக்குது, மனசுக்கு எவ்வளோ சந்தோஷத்த குடுக்குது. அது எவ்வளோ வந்து அன்போட வந்து ஒவ்வொரு குருவியும் சரி, நாயும் சரி எவ்வளோ முத்தம் குடுத்துட்டு, எவ்வளோ ஆளுக்கு மேல வந்து பறந்துகிட்டு இருக்குன்னு பாரு. அது ஒரு சந்தோஷம் தான். சந்தோஷத்துக்காக தான் வளர்க்குறாங்க. சந்தோஷத்துக்காக தான் நீ உன் மனசு சந்தோஷத்துக்காக தானே அடுத்தவங்கள விமர்சிச்சு, அடுத்தவங்கள குறை பேசிட்டு அலையிற. இது வந்து உன் சந்தோஷத்துக்காக தானே அடுத்தவங்கள குறை சொல்ற. அதே மாரி அவங்க ஆடு அ கோ இது நாய் வளர்க்குறது, குருவி வளர்க்குறது, கிளி வளர்க்குறது எல்லாம் அவங்கவங்க சந்தோஷத்துக்காக தான் அவங்க அவங்க சந்தோஷத்துக்காக தான் அவங்க வாழ்வாங்க. உன் சந்தோஷத்துக்காக யாருமே வாழ மாட்டாங்க. உன் பொண்டாட்டியே அவ சந்தோஷத்துக்காக தான் வாழ்வா. நீயே உன் சந்தோஷத்துக்காக தான் வாழுவ. எல்லாருமே அப்படிதான் வாழ்றாங்க. அதுக்காக அவங்கள ஏன் நீ குறை சொல்லிக்கிட்டு சும்மா குச்சி வச்சு நோண்டிக்கிட்டே இருக்கிற?